விஜய் த்ரிஷாவை கட்சிக்குள்ள கொண்டு வருவாரோ இல்லையோ, ஆனா அவரோட வீட்டுக்குள்ள கொண்டு வந்துருவார்ன்னு ஒரு பிரபலம் இப்ப பரபரப்பான சில தகவல்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் டெய்லி அப்டேட்ஸா இருக்கட்டும், சினிமா நியூஸா இருக்கட்டும், காசிப்பு, கிசுகிசு, வெளிவராத ஹிடன் ஸ்டோரி இது எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க. அப்புறம் வீடியோவுக்கு மேல வியூ ப்ராடக்ட்னு வந்து ஷோ ஆகி ஒண்ணு தெரியும் உங்களுக்கு. அத கிளிக் பண்ணீங்கன்னா, நெறைய ப்ராடக்ட் வந்து ஆஃபர்ல வந்து போயிட்டுருக்கு. 80%, 90%, 70% எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. அது அவசியம், அத்தியாவசியமா தேவையா இருந்தா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இல்லாட்டினா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. இப்ப மெயின் மேட்டருக்கு நம்ம வந்து வரலாம். யார் அந்த பிரபலம்? அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரசியல் விமர்சகர் ஜெகதீஷன். அவர் வந்து சொன்ன விஷயம் என்ன ஒண்ணுன்னா, விஜய் த்ரிஷாவ கட்சிக்குள்ள கொண்டு வருவாரா என்னன்னு தெரியாது. அது கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், இல்ல இல்லாமலும் வந்து போலாம். ஆனா வீட்டுக்குள்ள கண்டிப்பா வந்து கொண்டு வருவார். அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, அவர் சொல்லிட்டு, சில முக்கியமான அதிரடியான விஷயங்களை சொல்றாரு. விஜய் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு தான் எல்லா வேலையும் வந்து பண்ணிட்டு இருக்காப்ல. விஜய் த்ரிஷாவ பத்தி தமிழ்நாடே வந்து பேசணும் அப்படிங்கிறது விஜய்னுடைய எண்ணம். விஜய் வந்து இந்த ஸ்பைடர் படத்துல வர்ற எஸ்.ஜே. சூர்யா மாரி ஒரு சைக்கோ. மத்தவன் அழுகுறத பார்த்து வந்து பார்த்தேன்னா, ஆனந்தமா சிரிப்பான்ல, அந்த கேடடு விஜய். அதனால தான் அவருக்கு வந்து தன்னை பத்தி எவனாவது பேசிக்கிட்டே இருக்கணும், புகழ்ந்துகிட்டே இருக்கணும், தளபதி தளபதின்னு வந்து சொல்லணும். அதெல்லாம் வந்து அவர் வந்து எதிர்பார்ப்பாப்ல. அதாவது இந்த அரசியல்வாதியை கால்ல விழுகாத, கால்ல விழுகாதன்னு சொல்லிட்டு கால்ல விழுடா விழுடாம்பாங்கல்ல, அந்த மாரி வந்து பார்த்தோன்னா கேரக்டர். அவரு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாப்ல. சங்கீதா வந்து கழட்டி விடன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாப்ல. அதனால வந்து அப்ப இருந்தே ஒரு 3, 4 வருஷமாவே எங்கெங்க எல்லாம் வந்து பார்த்தோன்னா, சொத்த எப்படி கைமாத்தணும், என்னென்ன பிளான் பண்ணணும், அது எல்லாமே வந்து நடந்துகிட்டு தான் வந்து இருந்தது. இப்ப விஜய்க்கு டிரைவர் இருக்கிற ராஜேந்திரன் விஜயோட பினாமி தான். பினாமியோட பையனுக்கு தான் அவர் வந்து எம்எல்ஏ சீட் வந்து குடுத்துருக்காருங்க. அதே மாரி மே 4 த்ரிஷாவோட பிறந்த நாள். மே 4 தமிழகத்தோட ரிசல்ட். மே 4ல ஒருவேளை விஜய் மட்டும் தோத்துட்டாருன்னு நினைச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் விஜய் இந்த அரசியல் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாப்ல. ஃபெயிலியரை தாங்கிக்கக்கூடிய மனநிலை வந்து பார்த்தோன்னா விஜய்க்கு வந்து கிடையாது. ரூம்குள்ள போய் வந்து உட்காந்து அழ ஆரம்பிச்சக்கூடிய அந்த கேரக்டர். விஜய உசுப்பேத்தி உசுப்பேத்தி எல்லாரும் இப்ப இது பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கட்சி இதுக்கப்புறம் இன்னும் வந்து 2ஆ வந்து வெடிக்கும் பாருங்க. ஏகப்பட்ட பேரு பணத்த அள்ளி கொட்டுனவன், செலவு பண்ணவன் எல்லாமே நம்பி மோசம் போயிட்டோம்னு இது பண்ணுவான். கட்சிய விட்டு ஏகப்பட்ட பேர் வந்து வெளியில வந்து போவாங்க. மாற்றுக் கட்சியில வந்து சேருவாங்க. எல்லாம் வந்து நடக்கும். விஜய் மறுபடியும் நடிக்க வருவாப்ல. ஆனா நடிக்க வரும்போது விஜய் கேட்கிற சம்பளத்த எவனும் குடுக்க மாட்டாய்ங்க. குடுக்குற சம்பளத்த வாங்கிட்டு நடிக்கன்னா நடிங்கிற, அப்படி வந்து ஒரு மனநிலை இதாயிடும். ஏன்னா, இதுக்கு முன்னாடி விஜய் வந்து விருந்து, தலவாழ இலை போட்டு வந்து சாப்பிடக்கூடிய விருந்து, எப்பயாவது ஒரு வாட்டி அதிசயமா வந்து கிடைக்கும். ஆனா, இப்ப விஜய் வந்து டெய்லி மீல்ஸ் மாரி ஆயிடுச்சு. எப்பயுமே வந்து பார்த்தோன்னா வந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால, அது வந்து சலிப்பு தட்டி போக ஆரம்பிச்சுருச்சு. சினிமா வேற, அரசியல் வேற, எதார்த்தம் வந்து வேற அப்படிங்கிறத விஜய் வந்து இதுக்கப்புறம் வந்து புரிஞ்சுக்குருவாரு. அவருக்கு த்ரிஷா கூட வந்து பார்த்தோன்னா வந்து இருக்கணும். யாரு வந்து கைவிட்டாலும் த்ரிஷா கைவிட மாட்டாங்க. த்ரிஷா அவரு கைவிட மாட்டாரு. இந்த எலக்ஷன் முடிஞ்ச உடனே த்ரிஷாவோட அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்து வந்து போணும்னு தலைவர் பிளான்லாம் வந்து பண்ணியாச்சு, வச்சாச்சு. இந்த டிப்ரஷன், டென்ஷன் எல்லாத்தையும் வந்து அவர் வந்து குறைக்கணுங்கிறதுக்கு, அங்க த்ரிஷாவோட வந்து பார்த்தோன்னா கிளம்பி வந்து போயிருவாரு. ஏப்ரல் 20ஆம் தேதி கோர்ட்ல கேஸ் வந்து நடக்கலாம், நடக்காமலும் வந்து கூட வந்து போலாம். ஏன்னா, சங்கீதாட்ட வந்து ஒரு பெரிய செட்டில்மெண்ட் அமௌண்ட் வந்து பேசிட்டு இருக்காங்க. அது ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களே அந்த கேஸ வந்து பார்த்தோன்னா வித்ட்ரா பண்ணிருவாங்க, வாபஸ் வாங்கிருவாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வேலை வந்து முடிஞ்சு போயிரும். தான் நெனச்சபடி, நெனச்ச வாழ்க்கைய வந்து பார்த்தோன்னா அனுபவிச்சுட்டு வந்து போகலாம். இப்ப விஜய்க்கு வந்து சுத்தி ஆள் இருப்பாங்க. ஆனா, உண்மையானவங்களான்னு வந்து பார்த்தா யாருமே இல்ல. ஏன்னா, உண்மையானவங்க எல்லாருமே விஜய் கூடயும் இருக்க மாட்டாரு. விஜய் வந்து வச்சுக்க மாட்டாப்ல. இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதனால த்ரிஷா கட்சிக்குள்ள இருக்குமோ இல்லையோ, ஆனா மே 4க்கு அப்புறமும் விஜய் கூட வந்து இருக்கும். விஜய் வீட்ல வந்து இருக்கும். நீலாங்கரையுடைய ராணியா வந்து இருக்கும். அதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே வந்து இல்ல அப்படின்னு அடுக்கடுக்கா விஜயின் மீது நெறைய விமர்சனங்களையும், குற்றச்சாட்டுகளையும் வந்து வச்சிருந்தாரு. அத தாண்டி இன்னும் சொல்லும்போது, நான் கரியரோட உச்சத்துல இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். சொகுசான வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேங்கிறியே, ஏன் த்ரிஷாவ விட்டுட்டு வரல? த்ரிஷாவ கூட்டிட்டு தானே வந்திருக்க. அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு வந்து பதில் வந்து கிடையாது. விஜய் கூட இப்ப கட்சியில வேட்பாளரா நிக்கிறவங்க எல்லாமே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நெறைய கேஸ்கள்ல உள்ள போயிட்டு வந்தவங்க, அதுக்கப்புறம் வந்து பணம் குடுத்து வந்து உள்ள சேர்ந்தவங்க, விஜய்க்கு வந்து நெருக்கப்பட்ட பினாமிக. ஸோ இந்த மாரி ஆட்கள் குரூப் தான் வந்து பார்த்தோன்னா, அதிகமா உள்ள இருக்காங்க. அதனால இந்த கட்சி விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பாடத்த வந்து கத்துக் குடுக்கும். அதுல எந்த விதமான மாற்றமும் வந்து இல்ல அப்படின்னு
அதிரடியா அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அனுப்பியிருக்காருங்க. அதாவது சொல்லியிருக்காருங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.